தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம். ஆஸ்டின் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் ஆஸ்டின் தமிழ்ச்சங்க பேச்சாளர்களுக்கும் நக்கீரர் பட்டிமன்ற குழு பேச்சாளர் மற்றும் எங்கள் அன்பு நடுவர் ஜேசு சுந்தரமாறன் அவர்களுக்கும் ஆஸ்டின் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது தேர்தல் காலங்க, அதனாலேயே என்னமோ எல்லோரிடமும் ஒரு பிரச்சார வார்டு அடிக்கிறது நீங்க பார்க்கலாம். இந்த கட்சியை சார்ந்திருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இலை துளிர்க்குமா, சூரியன் உதிக்குமா, விசில் அடிக்குமா, இல்லை இந்த தடவையாவது ஏதாவது மலருமான்ற கவலை எல்லாம். ஆனா ஓட்டு போடுற சாமானிய மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தேர்தல் மட்டும் இல்ல, எந்த தேர்தல் எடுத்தாலும் நம்ம கைக்கு லட்சுமி வருமா வராதான்ற ஒரே ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா ஆட்சி அரச அமைக்கிறத யாருன்னு முடிவு பண்றதே இந்த மக்கள் கிட்ட இருக்கிற பணச்சுவை தாங்க. உங்க மனச்சுமையை குறைச்சிடாத என்ன? ஏன்னா எங்க அணில கூட ஒரு அரசு இருக்காரு, அவர் அழகா சொன்னாரு, பெண்களுக்கு சுயமரியாதையும் பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸும் தரது பணம் தான். யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்போ அது இல்லாத பொழுது பாருங்க, நம்ம பாட்டி அவங்களுக்கு முந்தின தலைமுறைகள் பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. இப்ப கூட ஒரு படம் வந்துச்சு தாய் கிழவின்னு, அதுல ஒரு பைனான்சியல் இண்டிபெண்டா இருக்கிற ஒரு அம்மாவுக்கு வயசான பொழுது எவ்வளவு நெருக்கடிகள் அந்த உறவுகளும் இந்த சமுதாயமும் கொடுக்குது பாருங்க. அப்போ அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. அதனாலதான் இப்ப கூட நம்ம அரசு மகளிர் உதவி தொகைன்னு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அரசுங்க, அதனாலதான் சொல்றேன். ஆனா அந்த அரசு போய் அவர் குறை சொல்லிட்டே இருக்கிறாரு. தண்டபாணி, அவர் கவிஞர் தண்டபாணியா கவர்னர் தண்டபாணியான்னு தெரியல. பெண்களுக்கு மட்டுமில்லைங்க, சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டவங்க அனைவருக்குமே பணம் தாங்க மனச்சுமையை இறக்கி வைக்குது. ஊர்ல பண்ண வீட்டுல வேலை செய்யற ஒரு கூலி தொழிலாளியின் மகன், அவன் வெளியே போய் சம்பாதிச்சு திரும்ப அதே ஊருக்கு வந்து அவங்க அப்பாவுக்காக அதே பண்ண வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய கல்லு வீடு கட்டுவான் பாருங்க. அந்த தருணம், அந்த அப்பாவின் ஏழ்மையினால் இருந்த அந்த அப்பாவின் மனச்சுமை வந்து இறக்கி வைக்கப்படுதுங்க. அது பணத்தால் மட்டும் தானங்க முடியுது. சரி, இந்த காலகட்டத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேரை தூக்குறாங்க. அப்புறம் போர், அது போர் மாதிரி அங்க நடக்குது. ஏதோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி நிறுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல எப்ப வேணா வேலை போலான்ற நிலைமை இருக்கும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இல்ல ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தா தானங்க உங்களால அந்த மனச்சுமை இல்லாம இந்த காலகட்டத்தை கடக்க முடியுது. அதைத்தான் எங்க அணியில சாரு அவர்கள் அழகா சொன்னாங்க. அப்புறம் அந்த அணியில பணம் சம்பாதிக்கிறது என்னமோ பாவம் சம்பாதிக்கிறது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி, நான் அந்த அணியை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு தான் பணச்சுவை இல்லையே, எங்களுக்கு போற போக்கில் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆளுக்கு ஒரு $10,000 கொடுத்துட்டு போங்களேன். ஏன் கொடுத்துட்டு போக மாட்டீங்க? அவ்வளவு ஏன் போற டிக்கெட்னாச்சும் போடலாம்ல. அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது பணம் மட்டுமல்ல, அது அவர்களின் உழைப்பு. நான் இன்னொரு கோணத்துல சொல்லவா நடுவர் அவர்களே, நாங்க மனச்சுமையை குறைக்குதுன்னு சொல்றோமே, அது வெறும் பணத்தினால் வரும் பலனால் மட்டுமல்ல. நீங்க உங்க அறிவாலையும் உங்கள் உடல் அளவிலையும் உழைப்ப போட்டு நீங்க அந்த அதிகமா பணத்தை சம்பாதிக்கும் போது நீங்க சுவைக்கிறது பணச்சுவை மட்டுமல்ல, உங்கள் உழைப்பிற்கான வெற்றி சுவை. அது அருமை அருமை. அந்த வெற்றி தரும் தன்னம்பிக்கையை தவிர உங்க மனச்சோர்வையும் மனச்சுமையும் குறைக்கிற வலிமை வர எதற்குமே கிடையாதுங்க. உதாரணத்துக்கு IPL நடக்குது, ஒரு டீம் 17 வருஷமா தோத்துட்டு இருந்ததுங்க. RCB போன வருஷம் தான் ஜெயிச்சான். ஆனா அவன் ரசிகர்கள் எல்லாம் என்னமோ 17 கப்பு ஜெயிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். ஒரு சென்னை ஃபேனா எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஆனாலும் அந்த ஒரு வெற்றி அவனை எவ்வளவு ஊக்கப்படுத்துது பாருங்க. அது மாதிரிதாங்க பணச்சுவையும். ஒரு தடவை நீங்க உழைப்பை போட்டு நீங்க பணத்தை சம்பாதிக்கும் பொழுது அது தரும் அந்த வெற்றி சுவை என்பது, நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை தோல்விகள் அடைஞ்சிருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டு திரும்பவும் உங்களை வெற்றி பாதைக்கே அழைத்து செல்லும் வலிமை பணச்சுவைக்கு மட்டும்தாங்க உண்டு. நகைச்சுவைக்கு அந்த பண்பே கிடையாது. வரலாற்றுல ஒரு கஜினி முகமது, IPL ஒரு RCB, ஏன்னா 2 பேரும் 17 தடவை தோத்தாங்க. ஏன்னா நீங்க ஒரு இடத்துல தேங்கி இருக்கும் போதுதான் உங்களுக்கு மனச்சுமை கூடிக்கிட்டே போகுது. அப்படி ஒரு இடத்துல தேங்க விடாம உங்களை அடுத்த கட்டத்துக்கு, வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் வலிமை, ஊக்கச்சக்தி அந்த பணச்சுவை தாங்க. அப்புறம் எங்க அணி அரசு மறுபடியும் அழகா சொன்னாரு, நகைச்சுவை என்பது ஒரு டெம்பரரி ரிலீஃப். உங்க வலிக்கு பேண்டைட் போடுற மாதிரி. அது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வேற ஒரு கோணத்துல சொல்றேன். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க நகைச்சுவை தேடி போறது என்பது உங்களுக்கு நோய் வரும் பொழுது அந்த நோயோட சிம்டம்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி. அதுவா நோயை குணப்படுத்தும்? நகைச்சுவைங்கிறது அந்த நேரத்துல உங்களை கவலையை போக்க மறக்க வைக்குங்க. ஆனா பணம் மட்டும்தான் அந்த கவலையின் ஆணிவேருக்கே போய் நிவாரணம் தேரும்.
நீங்க இன்னொரு கோணத்துல இதே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மனச்சுமைக்கு நகைச்சுவையை நாடும் மனப்பான்மை என்பது ஒரு ப்ரொகாஸ்டினேஷன் ஆட்டிடியூட். எதையும் தள்ளி போடும் மனப்பான்மை. பிரச்சனைய நேரா எதிர்கொள்ளாம மனச்சுமைக்கு என்ன தீர்வோ அதை தேடாம நான் இப்போதைக்கு ஜாலியா இருக்கேன்பா இருக்கிறது எந்த விதமான ஒரு குணம்னு நீங்களே முடிவு பண்ணீங்க நடுவர் அவர்களே. அது ஒரு விதமான ஒரு சோம்பேறி மனப்பான்மை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதுக்கு நானும் ஒரு குரலை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஆனா பாருங்க, இந்த பட்டிமன்றங்களை திருவள்ளுவர் படுற பாடு இருக்குதுங்களே. ஏன்னா இந்த சைடு ஒரு 5 குரல் எழுதி வச்சிருந்தா அந்த சைடு ஒரு 5 குரல் எழுதி வச்சிருக்காரு. இப்போ இதுக்கு நான் ஒரு குரலை எடுத்து சொல்லி அடுத்த வர வள்ளி வந்து இதுதான் வள்ளுவர், இதுக்குதான் வள்ளுவர் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொன்னார்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. அதனால அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா ஆயிடும். அதனால இப்போதைக்கு வள்ளுவரை மையமா நடுவில் வச்சுட்டு எந்த அணி ஜெயிக்குதோ அந்த அணிக்கு ஆதரவு தெரிவிச்சிடும். ஆக வள்ளுவர் அந்த காலத்துல இருந்து நடுவரா இருந்திருக்கிறாரு. இறுதியா ஒரு பெற்றோரா பணம் எப்படி உங்க மனச்சுமையை குறைக்குதுன்னு பாருங்க. ஸ்கூலை தாண்டி ஸ்போர்ட்ஸ் கிளப், டான்ஸ் கிளாஸ் இதெல்லாம் நீங்க வந்து உங்க பிள்ளைகளுக்காக செலவு செய்வீங்க. அதை நான் யாரும் மறுக்க போறதில்ல, அந்த அன்னைக்கு கூட மறுக்க போறதில்ல. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி வளர்றாங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் வளரும் போதெல்லாம் செல்போன் இன்டர்நெட் இல்லாத காலம். உடனே ஆரம்பிச்சிட்டான் பூமன் நினைக்க வேணாம். ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச உலகம் என்பது என் கண் பார்வை போன தூரம். எங்க இருந்தோமோ அந்த இடத்தோட 2.5 கலந்துருந்தோம். அதுதான் நிஜமாக இருந்தது. ஆனா இப்ப வளர்ற பிள்ளைகளின் உலகமே அந்த செல்போன்ல என்ன தெரியுதோ அதுதான் அவங்க உலகம். அவங்க பார்வையின் தூரமே அவங்க கண்ணுக்கும் அந்த செல்போனுக்குள்ள தூரம் தான். சரி, அந்த செல்போன் வழியா தெரிகிற உலகம் தான் நிஜம் தான் பார்த்தா அதுவும் கிடையாது. அல்காரிதம் என்ன காட்டுதோ அதுதான் நிஜம், அதுதான் உலகம்னு நம்பி வளர்ற குழந்தைங்க வளர்ந்த பிறகு இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்ற மனச்சுமையோடு இங்க எத்தனை பெற்றோர்கள் இருக்கும். அப்ப அதற்கு தீர்வா நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவர்களோட நிறைய பேசி பழக வேண்டியிருக்கு. அவங்க சொல்ற மாதிரி இப்ப ஜோக் சொல்லலாமா? அவன் ஜோக் சொன்னா 6-7 போயிட்டே இருக்கான். வெர்ச்சுவலாவே பார்த்து பழகின அவன் கண்ணுக்கு நிஜமான இடங்களையும் அனுபவத்தையும் காட்ட வேண்டிய அவசியம் முன்பு இல்லாத அளவுக்கு இந்த காலத்துல பெற்றோர்களாக நமக்கு இருக்குங்க. அதற்கு குடும்பத்தோட நீங்க நிறைய உலகத்தை சுத்தி காட்ட வேண்டியது இருக்கு. ஆனா இப்போ உலகத்தை சுத்தி காட்ட முடியுமா? பிளைட் டிக்கெட் என்ன விலை விக்குது? இதுன்னு டவுன் பஸ்ல போற மாதிரியா அரை டிக்கெட் எடுத்துட்டு போறதுக்கு? எனக்கெல்லாம் எங்க அப்பா 13 வயசுக்கு அரை டிக்கெட் தான் எடுத்தாரு. உங்களுக்கா? அந்த கண்டக்டர் கன்றாவே கண்டுபிடிச்சிருப்பான்ல. ஆமா, மீஸ் எல்லாம் வச்சிருக்கான். இவனுக்கு அரை டிக்கெட்னு கேட்டாரு, அப்போ விட்டாரு. சரி, பிளைட் டிக்கெட் தான் இவ்வளவு விலையா இருக்கு, ரோட் ட்ரிப் போலான்னு பார்த்தா நான் கலிபோர்னியால இருந்து வரேங்க, எங்களுக்கு அங்க ஒரு கேலன் $7. ஆனா அது என்னமோ நிஜம்தான். வந்து போர்டை பார்த்தோன்னே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டமா தான் இருக்குது. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. $3 நாங்கள் $8 போயிடுச்சு எங்களுக்கெல்லாம். அப்போ இந்த காலத்துல பணம் எவ்வளவு அவசியமா இருக்கு பாருங்க. அப்போ இந்த பணச்சுவை ஒரு பெற்றோரா உங்க பிள்ளைகளுக்கு நல்ல அனுபவங்களை தந்து அவர்களுக்கு நல்ல மனநிலையுடன் வளர உதவ இந்த மனச்சுமையை குறைக்குது தானே உங்க மனச்சுமையை. அப்புறம் ஷெர்லி சொல்றாங்க குழந்தைங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம். ஏங்க அவங்க பெற்றோர்கள் பணச்சுவையோட இருக்கிறதுனால தாங்க அவங்க குழந்தைகளே சந்தோஷமாக இருக்குது. அருமை அருமை. உங்க எல்லாருக்கும் தெரியும் வாரன் பஃபெட் உலகத்திலே பெரிய பணக்காரர். அவர் 2 விஷயம் தான் சொல்றார். பணத்தை எளிதாக பெருக்க, இன்வெஸ்ட் இன் லாங் டேர்ம். 2வது தான் ரொம்ப முக்கியம், ஸ்டார்ட் ஏர்லி. இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே 35-40 வயசு ஆயிடுச்சு. அதனால பெற்றோர்களாக நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு சீக்கிரம் அதை கத்துத்தர முடியுமோ அதை கத்துத்தாங்க. நீங்க மட்டுமல்ல, உங்க பிள்ளைகளும் மனச்சுமையின்றி சிறப்பா வாழ்வாங்க. இறுதியாக சொல்கிறேன், பணச்சுவை உங்களுக்கு அரண், உங்கள் எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு, உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும் வெற்றி, கட்டுப்பாடுகளை தகர்க்கும் கருவி, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பியவாறு வாழ உதவும் உந்து சக்தி. எனவே உங்கள் மனதில் சுமைதாங்கியாக உங்கள் வாழ்க்கையை கவலை இல்லாமல் நடத்த பணச்சுவையே இன்றியமையாதது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. எனக்கு மனோஜ் பேசுனதுல 2 பாயிண்ட் ரொம்ப வித்தியாசமான ஒரு கோணத்துல அவர் சொன்னார். அரசு வந்து முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா அது வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் அப்படின்னாரு. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா இது ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்ட்டாரு. அதாவது நீங்க ப்ரொகாஸ்டினேஷன் பண்றீங்க, தள்ளி போடுறீங்க, உங்க பிரச்சனையிலேருந்து நீங்க எஸ்கேப் ஆகுறீங்க அப்படின்றத 2 பேரும் குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல கோணம். இன்னொன்று அவர் சொன்னது, நீங்க பணத்தால் ஏற்படுற அந்த வெற்றியை நீங்க அப்படி பார்க்காதீங்க, உங்களோட உழைப்பாலையும் உங்களோட அறிவாலையும் ஏற்படுற வெற்றி தர சுவை தான் அந்த பணத்தின் சுவைன்னு அவர் சொன்னார் இல்லையா? அது ஒரு சரியான ஒரு கோணம் தான். நான் இந்த மாமன்றம் அதை ஏற்றுக்கொள்கிறது. மிக சிறப்பாக பேசிய மனோஜ் அவர்களுக்கு உங்களுடைய பாராட்டுதல்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.